நீ சேடா இருக்கிறதுக்கும் டிப்ரெஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சி நான் ஓப்பனா என்னுடைய ஐ ஹேவ் ஆங்ஸைட்டி டிஸார்டர். ஓகே, அது பிகாஸ் ஆஃப் பிடிஎஸ்டி, போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்னால, பிகாஸ் ஆஃப் வாட் எவர் ட்ராமாஸ் ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஹவ் கான், எனக்கு ஆங்ஸைட்டி அட்டாக்ஸ் வரும். ஸோ ஐவ் பீன் ஆன் மெடிகேஷன் ஃபார் ஆங்ஸைட்டி. இதை நான் ஓப்பனாகவே ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன ஒரு மாதிரி நடுக்கமாயிடும், பதட்டமாயிடும், பேனிக் அட்டாக்ஸ் வில் கம். எனக்குலாம் ஷாப்பிங்கே பேனிக் அட்டாக் வந்துடும். ஓ ஆமா, ஐயோ, நான் சம்டைம்ஸ் க்ரௌடு டூ மச். ஸோ ஃபார் மீ ஐவ் பீன் ஆன் தட் ஆங்ஸைட்டி. இது ஐவ் பீன் வெரி ஓப்பன் அபவுட் இட். பட் அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு மோர் தென் 2 years ஆச்சு. யாருக்குமே கண்டே பிடிக்க முடியல அது என்ன அப்படின்னு. ஸோ ஒரு விதத்தில் இட்ஸ் அ குட் அவேர்னஸ். பேசி அந்த அவேர்னஸ் வருது நல்லதான். பட் அதோடைய பேக்லாஷ் என்னன்னா, லைட்டாக அந்த சிம்டம்ஸை பார்க்கும்போது லைக் ஓகே நமக்கு இப்படி இருக்குமோ அப்படின்னு தோணி பல பேர் அதை ஊகிச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. சம்டைம்ஸ் இட் கோஸ் இன் தி அதர் வே ஆல்சோ. இட்ஸ் அ டபுள் எட்ஜ் ஸ்வோர்டுன்னு சொல்வேன் நான். பட் அது புரிய வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஹேண்ட்லிங் எல்லாம் வந்துட்டு இப்போ நீ இதெல்லாம் மெயினாக இப்போ நீ பார்த்துன்னு வச்சுக்கோ, பாதி பொண்ணுங்களுக்கு பிசிஓடி. இதில் நிறைய ரீசன் வந்து சாப்பாடு, ஃபுட்டில் வர மெயின் பிரச்சனை தான் வந்துட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். சாப்பாடில் இருக்கிற இதெல்லாம் எங்கள் டைமில் தெரியல, அப்போ கம்மியாகவும் இருந்துச்சு. இப்போ எனக்கு வந்துட்டு போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு 9 மாதமும் நான் வாந்தி எடுத்தேன். அதுதான் நான் நினச்சேன், இன்னொன்று பெற்றுக்கிற ஐடியாலே கிடையாது. த வாமிட்டிங் வாஸ் டெரிபிள். அதாவது எல்லாருக்கும் மார்னிங் சிக்னஸ், ஆஃப்டர்நூன் சிக்னஸ், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். எனக்கு 24 hour சிக்னஸ். ஆக்சுவலாக பெஸ்ட் ஜாயிண்ட் ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சுன்னா உனக்கு ஃப்ரீ ஆயா, உனக்கு எந்த டிப்ரெஷனும் வராது. ஆமாம், ஜாலியாக கொடுத்துரு. என்ன பண்ண போகிறாங்க, சாவை அடிப்பாக்க போகிறாங்க பிள்ளைய. தாத்தா பாட்டி தானே. இப்போ இருக்கிறவங்க என்னன்னா தாத்தா பாட்டி பிள்ளைய தூக்கக்கூடாது, ஆனால் ஆயா தூக்கலாம் பிள்ளைய. அப்புறம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லைக் எனக்கு நான் ஒரு ஆயா வச்சதே கிடையாது. என் பொண்ணை என் மாமியார் மாமனார் தான் வளர்த்துனாங்க ஃபுல்லா. இந்த பக்கம் என் பாட்டி இருந்துச்சு, அம்மா பார்த்துக்கிட்டாங்க. நீங்க சொல்றதுல இருந்து இந்த ஜாயிண்ட் ஃபேமிலின்ற சிஸ்டம்ல இந்த டிப்ரெஷன் வரதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. இப்போ தனியா இருக்கிறதுனால நிறைய யோசிச்சு அந்த மாதிரி ஆயிடும். ஸோ என் டைம்ல இருந்து நான் ஒண்ணுமே, எனக்கு அந்த வாந்தி மட்டும்தான் நான் அவஸ்தைப்பட்டேனே தவிர எனக்கு டெலிவரி கூட 45 minutes. நார்மல் டெலிவரி 45 நிமிஷத்துல 2.25 அவுட்டு. ஃபாஸ்டா டெலிவரி ஆயிடுச்சு எனக்கு. 45 minutesல டெலிவரி ஆயிடுச்சு எனக்கு. அண்ட் ஐ ஹேட் அ ஹியூஜ் ஃபேமிலி. எல்லாரும் அப்புறம் அவங்க ஆம்பூர் தான் அவங்க ஊர். இல்லை கல்யாணம் போனால் இப்போ யார் கையில் இருப்பான்னே தெரியாது. யார் கையில் விடணும், அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுற நேரம் கூட லைக்கணும். டைம் ஆச்சு லைக்கணும். அண்ணி பாபி हमें खिला डाले बच्चे को, तुम्हें फिक्र करो ना को. हाँ अच्छा ओके पा. So I was very blessed that way, I can say like.